சிறப்பாக சொன்னாங்க. நம்ம சும்மா ஒரு 2-3 இது மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வடிவல் காமெடி நமக்கு எல்லாரும் தெரியல, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சீரியஸாக இருக்காதீங்க. என் டிரைவர் எப்பவுமே சீரியஸாக இருக்கவே கூடாது. ஒரு ஆய்வு சொல்லுது, வண்டி ஓட்டும் போது ஏதாவது ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்காரு என் டிரைவர், ரொம்ப குஷியான ஒரு சம்பவம் பற்றி பேசுறாரு அப்படின்னு சொன்னா வண்டி ஓட்டிட்டே இருக்காரு, என்ன ஆகும்? காதல் வச்சுட்டு இருக்காரு, ஒரு ஸ்டேடியம் ஆகிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்குமா? திடீர்னு சடனா போட்டா அதே ஒரு வருத்தமான செய்தி, ஏதோ துயர செய்தி கேட்டாரு அப்படின்னு சொன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றேன், நம்ம எப்பவுமே நடுநிலையா இருக்கணும், நம்ம எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கணும். சரியா? ஓகே, நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பேசணும். இந்த சாலை இந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். சார் ஒரு வார்த்தை சொன்னாரு, டிசபிலிட்டி என்ன சொல்ற, டெத்தை விட மிக கொடுமையானது. ஸோ நம்ம ஒரு என்ஜிஓல ரொம்ப ஒரு டிசபிலிட்டி கூட நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட பாருங்க 12.5 ஆக்சிடென்ட், அந்த ஒரு 100% இருக்குது அப்படின்னு சொன்னா 12% இருக்கிற பேர் எல்லாமே டிசபிலிட்டியா இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஊனம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணணும். அதுல 76% சுத்தமா எதுவுமே பண்ண முடியாது. இந்த வீல் சேர்ல இருக்கிற அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆக்சிடென்ட் நிறைய பேர் இறந்துடுறாங்க, அது விஷயம் இல்லை. இறக்காம 76% ஃபுல்லாவே டிசபிலிட்டி, கை கால் எதுவுமே அவங்களால ஆட்ட முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதான் முக்கியமானது. நம்ம ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம்ல எதுங்க தெரியுமா? எது? ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பாத்தூர். இந்த 3 இதுலயும் கிட்டத்தட்ட 400க்கு மேல இருக்காங்க ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு பர்சன். அது எப்பவுமே வீல் சேர்ல தான் இருப்பாங்க, இந்த கையை கூட தூக்க முடியாது அவங்களால. நம்ம திருப்பத்தூர்ல மட்டும் 150 பேர் இருக்காங்க ரோடு ஆக்சிடென்ட்ல ஆனவங்க, 150 பேர். இந்த டோட்டல் இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏன் இந்த நம்பர் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலே ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க இருக்கு தெரியுமா? பாகாயத்தில் இருக்கு. சிஎம்சி அவங்க தான் நடத்துறாங்க. ஸோ ஆக்சிடென்ட் ஆனவங்க எல்லாமே நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அதனாலதான் என்னன்னு தெரியல இத்தனை கேசஸ் இருக்கு நம்ம இதுல. இது ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு கேசஸ் அப்படின்னு சொன்னா, சென்னை டு பெங்களூர் இது பிரதான சாலைக்கு தான். ஸோ நிறைய ஆக்சிடென்ட் இந்த இதுல நிறைய பேர் இந்த வில்லேஜ் அந்த சைடு போறாங்க, இந்த சைடு போறாங்க. இப்போ நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு குறையும் நம்புறேன். நீங்க பாருங்க, ஆக்சிடென்ட்னாலேயே ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படின்னு சொல்றது ரொம்ப மிக மோசமானதுங்க. அந்த டெத்தை விட மிக கொடியது. சாலை விபத்துகள் பாருங்க, 40 to 45% அப்படின்னு சொன்னா 18 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ளவே ஃபுல்லா அவங்க யாரு தெரியுமா? 18 ஏஜ் டு 45 ஏஜ் யார் அப்படின்னு சொன்னா எந்த வர்க்கம்னா அவங்க எல்லாமே காசு சம்பாதிக்கிறவங்க. ஒரு அப்பாவை தவறிடுறாங்க, ஒரு பையனா தவறிடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே ஒரு என்ன சொல்றது, கீழே ரொம்ப லெவலுக்கு போயிடுறாங்க. இருக்கிற சொத்தெல்லாம் விட்டுட்டு பையனை காப்பாற்ற முடியல. காப்பாற்றுறாங்க என்ன, வீல் சேர்ல தான் இருக்கா பையன். இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு 70 ஏஜ்ல 80 ஏஜ்ல கூட சம்பாதிக்கிற சூழ்நிலை இருக்காங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னா கூட 15,000 ரூபாய் மாசத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அந்த பையனுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு சின்ன ஒரு பிராக்சுவேஷன், ஒரு அசால்ட்டான ஒரு இதில் தான் அப்படியே போயிருக்கு, இதாயிடுது. ஸோ அப்படியே லைஃபே சேஞ்ச் ஆகுறாங்க. மேலே இருக்கிறவங்க அப்படியே கீழே வந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நம்ம கோலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமா இருக்கு, முதல்ல ஆம்பூரே நம்ம உருவாக்கலாங்க. சரிங்களா? இது யாரால முடியும்னா நம்ம டிரைவர்னால தான் மிக முக்கியமா முடியும். ஸோ தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், நிறைய நம்ம கேசஸ் பார்த்துருக்கோம். நம்ம வண்டி நீங்க ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது முன்னாடி கொஞ்சம் லேடிஸ் உட்காருவாங்க, கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட் சைடு ரெகுலரா அவங்களே உட்காருவாங்க. அடுத்தவங்க யாரும் உட்கார்ந்தா ஒரே சண்டை. தெரியல உங்களுக்கு? நீயே உட்காந்து அந்த மாதிரி நிறைய ஹெச்ஆர் நிறைய கால்ஸ் எல்லாம் வரும். சார் அந்த இடத்துல அந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரெல்லாம் உட்காராதீங்க, யாரும் உங்ககிட்ட அதிகமா பேச்சு கொடுக்காதீங்க. சொன்னா உங்களுடைய ஒர்க்ல நீங்க வந்தீங்களா போனீங்களான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி நம்ம நிறைய தேவையில்லாத ஒரு பேச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாதிப்பு, நம்ம சுத்தி இருக்கிறவங்க பாதிப்பு. சரிங்களா? இங்கே நான் இப்ப சார் எல்லாம் இருக்காரு, உங்களுக்கு முன்னாடி ஒரு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல டீசல் கன்சம்ஷன், பெட்ரோல் கன்சம்ஷன் எப்படி பண்ண முடியும் முதல்ல இருந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் நம்ம ஃபேக்டரி சொல்லவே தேவையில்லை. இந்த மனிதர்கள் படி சூப்பரா கன்சம்ஷன் எடுப்பாங்க. நான் அது ஒரு சூப்பரான ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு சொல்றோம். ஸோ கண்டிப்பா நீங்க அந்த ஒரு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் நீங்க சேவ் பண்ணலாம். கேரண்டியா சொல்றேன். ஸோ அந்த ஒரு
சார் கிட்ட பேசிட்டு எப்போ பண்ணலாம் எது உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.